செம்மணி மனித புதைகுழி இந்த படுகொலைகளுக்கு சந்திரிகாவினுடைய அரசு காலம்தான் முக்கியமான காலம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் தான் இது நிகழ்ந்தது. அப்படியானால் சந்திரிகா அரசனுடைய இந்த படுகொலைகளுக்கு தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர அரசும் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி மக்கள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்திலே 2004ஆம் ஆண்டிலே இருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூட அமைச்சராக இருந்திருக்கிறார் என்கிற ஒரு விடயம் சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே அவரும் அந்த அரசனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து செயற்பட்டவர் என்கிற ஒரு காரணத்தினாலே இந்த செம்மணி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடப்பாடு அவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பின்னணியிலே இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகிறது. நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும், நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே அந்த குண்டு வீசப்பட்டு விமான குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று மக்கள் இறந்த அந்த நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தாயகத்திலே. எங்களுக்கு தெரியும், சந்திரிகாவுடைய அரசு காலத்திலே இந்த நிலத்திலே நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு இன அழிப்பாக, இனப்படுகொலையாக அது பார்க்கப்படுகிறது. 9/7/1995ஆம் ஆண்டு நவாலியில் அமைந்திருக்கின்ற செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது புகாரா குண்டு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. அந்த படுகொலை, அந்த நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மைத்ரி ரணிலினுடைய அந்த ஆட்சி காலத்திலே சந்திரிகா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக பதவி வைத்தவர். இந்த நவாலி படுகொலைகளுக்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் என்பது நகைப்பிற்குரிய விடயமாகத்தான் அரசியல் தளத்திலே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த காலப்பகுதியிலே ஆட்சியிலே இருந்த அரசு தலைவர் அவருடைய கட்டளையின் பேரில் தான் அந்த யுத்தம் நிகழ்த்தப்பட்டது. சமாதானத்திற்கான யுத்தம் என்கிற பேரில் யாழ் நகர் கைப்பற்றப்பட்ட போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நவாலி படுகொலையாக இருக்கட்டும், செம்மணி புதைகுழி விவகாரமாக இருக்கட்டும், இவையெல்லாமே அரங்கேற்றப்பட்டன என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது.